வெளிநாடு முதலீடுகள் குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொய்களை கட்டவிழ்த்து விடுவதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். அன்வாரின் வெளிநாட்டு பயணங்களால் மலேசியாவுக்கு முதலீடுகள் குவிகிறது என மடானி அமைச்சர்கள் சப்பை கட்டு கட்டுகிறார்கள். ஆனால் இதுவரையும் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் அதன் கிளைகளை மலேசியாவில் தொடங்கியதாக தெரியவில்லை என்று மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் இருந்து 8.13 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை பெற்றுள்ளதாக அன்வார் தெரிவித்துள்ளார். இன்னும் பிரான்ஸ், பிரேசில் ஆகிய நாடுகளில் இருந்தும் எவ்வளவு முதலீடுகளை பெறுகிறார் என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அன்வாரிடம் கடந்த 3 ஆண்டுகளில் 680 பில்லியன் ரிங்கிட்டுக்கான முதலீடுகள் எங்கே எனும் கேள்வியை நாம் கேட்கக்கூடாது. அது எங்கே என்பது அன்வாருக்கு மட்டுமே வெளிச்சம் என்று அவர் பேசியுள்ளார். வெளிநாடுகள் மலேசியாவில் முதலீடுகள் செய்வதாக அன்வார் தெரிவிப்பதில் எந்த ஓர் ஆதாரமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட அம்னோ தலைவர்கள் கட்சி மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் தங்கள் ஈகோவை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானவர்களின் மேல் முறையீடுகளை பரிசீலிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் என்று அக்மால் சுட்டிக்காட்டினார். கட்சி அனைவருக்கும் பொதுவானது என்றும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும், கட்சியை வலுப்படுத்த வேண்டும், அவர்கள் நமக்கு தேவை என்றும் அவர் கூறினார். கடவுள் நாடினால் அம்னோ மேலும் வலிமை பெறும் என்று நேற்று இரவு சிரம்பான் அம்னோ இளைஞர் ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்த பிறகு அவர் இதனை தெரிவித்தார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் தலைவர்களில் ஒருவரான ஹிஷாமுடின் ஹுசைனை மீண்டும் கட்சியில் வரவேற்க வேண்டும் என்று செம்ப்ரோங் அம்னோ முன்வைத்த தீர்மானம் குறித்து அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஹிஷாமுடின் மட்டுமல்ல, கைரி ஜமாலுடீன் மற்றும் ஷாரில் ஹம்டான் போன்ற பிற முன்னாள் தலைவர்களும் மீண்டும் கட்சிக்கு திரும்புவதற்கு உதவ தாம் தயாராக இருப்பதாக அக்மால் தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தல் அம்னோவிற்கு இளைய வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுமா அல்லது பின்தங்கி இருக்க வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் என்று கட்சியின் உதவித் தலைவர் ஜொஹாரி கானி தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகளுக்கும் மேலான அதன் சாதனை பதிவை மட்டுமே நம்பி, குறிப்பாக வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடாக இருக்கும் இளம் வாக்காளர்களிடமிருந்து ஆதரவை பெற முடியாது என்று அவர் கூறினார். நிறைய சாதித்துள்ளோம், வலுவான பாரம்பரியத்தை கொண்டுள்ளோம் என்பது உண்மைதான் என்றாலும் இன்றைய இளைய தலைமுறை கடந்த கால வெற்றியில் மட்டுமே கவனம் செலுத்துவதில்லை என்பதை அம்னோ உறுப்பினர்களுக்கு நினைவூட்ட விரும்புவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் தலைமைத்துவ நேர்மை உள்ளிட்ட தற்போதைய மற்றும் எதிர்கால பிரச்சனைகளுக்கான அவர்களின் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அவர்கள் தலைவர்களை மதிப்பிடுகிறார்கள் என்று இன்று பாரிட் சுலோங் அம்னோ ஆண்டு பொதுக்கூட்ட பிரிவு கூட்டத்தை நியமித்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனவரி 1 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரை வேலைக்கு அமர்த்தியதாகவோ அல்லது தங்க வைத்ததாகவோ 1005 முதலாளிகளை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. உணவகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முதலாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும், செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு அவர்கள் அடைக்கலம் கொடுத்ததாகவும் அதன் தலைமை இயக்குனர் ஜகாரியா ஷபான் தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் குடிநுழைவுத்துறை நாடு தழுவிய அளவில் 6913 நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் 97,322 வெளிநாட்டினரை சோதித்ததில் சந்தேகத்திற்குரிய குடியேற்ற குற்றங்களுக்காக 26,320 பேரை கைது செய்ததாகவும் ஜகாரியா கூறினார். ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் மீது எந்த சமரசமும் இல்லாமல் அமலாக்கம் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட அடையாளம் காணப்பட்ட ஹாட்ஸ்பாட்களையும் இந்த துறை கண்காணித்து வருகிறது என்றும் இதில் தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களும் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் முடிந்ததும் PKRஐ விட்டு வெளியேறி அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசி ரம்லி சூசகமாக தெரிவித்துள்ளார். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் மே மாதம் PKRின் தேர்தல்களில் பிரதிபலித்த அரசியல் காரணமாக தாம் அக்கட்சியில் இருக்க விரும்பவில்லை என்று கூறினார். அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து தாம் இன்னும் உண்மையில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று அவர் தனது யாங் பெர்ஹந்தி மெந்திரி போட்காஸ்டில் கூறினார். இருப்பினும்
பண்டான் மக்கள் தமக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க ஆணையை வழங்கி உள்ளதால் கட்சியை விட்டு வெளியேற இப்போது முடியாது என்று அவர் தெரிவித்தார். கட்சி சமீபத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இது 1998 முதல் ஈடுபட்டுள்ள அனைவரையும் உள்ளடக்கியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். டிசம்பர் 2019 முதல் மார்ச் 2022 வரை அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதால் பொது தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கான வாய்ப்பு தம்மை உற்சாகப்படுத்தியதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் கற்றுக்கொள்ள விரும்பும் பல விஷயங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதோடு பிரதமருக்கு தாம் தகுதியானவர் என்ற கருத்தையும் அவர் நிராகரித்தார். மலேசியர்கள் கட்சிகளை ஆதரிக்கும் போது உயர் பதவிக்கு நல்ல வேட்பாளர்களை வைத்திருப்பதற்கு பதிலாக நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். மக்கள் விமர்சன ரீதியாக இருக்கும் போது மட்டுமே பல நல்ல பிரதமர் வேட்பாளர்களை பார்ப்போம். இப்போதுள்ள கலாச்சாரம் என்னவென்றால் நீங்கள் இங்கேயும் அங்கேயும் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதனால்தான் ஒரு சாத்தியமான பிரதமராக இருப்பது பற்றிய கேள்வி தமக்கு இல்லை என்றும் அரசியலுக்காக மட்டுமே தாம் மாற வேண்டி இருந்தால் தமது குணத்தை மாற்ற தாம் விரும்பவில்லை என்றும் ரபிசி தெரிவித்துள்ளார். 16வது பொது தேர்தலுக்கான பெரிக்காத்தான் நேஷனலின் போஸ்டர் பாயாக மாராங் பெர்சாத்து பிரிவு மொஹிதீன் யாசினை ஒருமனதாக பரிந்துரைத்துள்ளது. பெர்சாத்துவின் நாடு தழுவிய வருடாந்திர பிரிவு மாநாடுகளுடன் இணைந்து செய்யப்பட்ட வேட்புமனுவை பிரிவு தலைவர் ரசாலி இட்ரிஸ் உறுதிப்படுத்தினார். மாராங் பிரிவின் பிரதிநிதிகள் 16வது பொது தேர்தலுக்கான போஸ்டர் பாயாக மொஹிதீனை முழுமையாக ஆதரிக்கின்றனர். நேற்று இரவு நடந்த பிரிவு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக FMT ஊடகத்திடம் அவர் தெரிவித்துள்ளார். திரங்கானு பெர்சாத்து தலைவரான ரசாலி பெரிக்காத்தானின் போஸ்டர் பாய் மற்றும் பிரதமர் வேட்பாளராக மொஹிதீன் நீடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஸ்ரம்பானில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் அமைந்துள்ள ஒரு ஹோட்டல் கட்டிடத்தின் 3வது மாடியில் இருந்து விழுந்து நேற்று ஒருவர் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. நெகிரி செம்பிலான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் கூற்றுப்படி சம்பவம் குறித்து இரவு 8:17 மணிக்கு அவர்களுக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் 3வது மாடியில் இருந்து விழுந்து ஷாப்பிங் மாலின் முதல் மாடியில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெடா ஜித்ராவில் இன்று போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளிகள் என சந்தேகிக்கப்படும் 2 பேர் கொல்லப்பட்டனர். வடக்கு தெற்கு விரைவுச்சாலை நுழைவுச்சாலையில் காலை 8:05 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் சந்தேகத்திற்கு இடமானதாக தோன்றிய வாகனத்தை அணுகி வாகனத்தை நிறுத்துமாறு வாகனத்தில் இருந்தவர்களுக்கு உத்தரவிட்டதாக கெடா காவல்துறை தலைவர் ஃபைசல் சலே தெரிவித்தார். சந்தேக நபர்கள் பின்னர் போலீஸ் வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை தொடர்ந்து போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக அவர் கூறினார். சந்தேக நபர்களின் வாகனத்தில் 2 துப்பாக்கிகள், ஒரு ரிவால்வர் மற்றும் அரை தானியங்கி கைத்துப்பாக்கி, பல தோட்டாக்கள், ஒரு பாராங் மற்றும் குற்றச் செயல்களை செய்வதற்கான பிற கருவிகள் ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்ததாக அவர் சம்பவ இடத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். 41 வயதான சந்தேக நபர்களில் ஒருவரின் பின்னணி அவர் 40க்கும் மேற்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதற்கான பதிவு இருப்பது தெரிய வந்ததாக அவர் கூறினார். இந்த இருவரும் போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை, தொழிற்சாலை உடைப்புகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய கொள்ளைகள் உட்பட நாடு முழுவதும் வன்முறை குற்றங்களை செய்யும் ஒரு பெரிய குழுவின் ஒரு பகுதியாக இருப்பதாக தாங்கள் நம்புவதாகவும் இந்த கும்பல் 2020ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2 சந்தேக நபர்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அலோஸ்டார் பகுதியில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கொலை முயற்சி குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 307 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்கள் ஸ்லாங்கூரில் உள்ள கிள்ளானில் உள்ள ஒரு குற்றவியல் குழுவுடன் தொடர்புடையவர்களா என்பதை விசாரித்து வருவதாகவும் இந்த குழுவில் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாகவும் நம்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.